இன்னைக்கு பிரிட்டன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதாவது தங்களுக்கு கீழே உள்ள சாகோஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு மொத்த ஐலாண்ட்ஸையும் தூக்கி அப்படியே மௌரிஷியஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. உடனடியாக எல்லாருக்கும் ஷாக்கு. எப்பரா பிரிட்டன் தனக்கு கீழே உள்ள ஒரு ஐலாண்டை தூக்கி இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய எதிர்ப்பு ஆதரவுகள்லாம் வருது. இந்த சாகோஸ் ஐலாண்ட்னா என்ன, ஏன் அதை தூக்கி மௌரிஷியஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரிட்டிஷ் உலகத்தில் கிட்டத்தட்ட நிறைய இடங்களை காலனைஸ் பண்ணி ஆட்சி செய்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியா கூட இருந்துச்சு. 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன்லையும் நிறைய ஐலாண்ட்ஸ் அவங்களுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஸ்ரீலங்கா அவங்க கிட்ட தான் இருந்துச்சு, மௌரிஷியஸ் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த மௌரிஷியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்திலேயே கொஞ்சம் தொலைவில் ஒரு பெரிய ஆர்ச்சி பெலகோ இருக்கு. ஆர்ச்சி பெலகோனா ரிங் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்ச்சி பெலகோ பார்த்தீங்கன்னா சாகோஸ் ஆர்ச்சி பெலகோ அப்படின்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஐலாண்ட் இருக்கு. இது எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. 1968 மௌரிஷியஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க பிரிட்டன்கிட்ட இருந்து. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க பிரிட்டிஷ். உங்களுக்கு நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம், ஆனால் இந்த சாகோஸ் ஆர்ச்சி பெலகோ மட்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அது எங்க கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சேர்ரா சாமி குடுரா எனக்கு இண்டிபெண்டன்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி மௌரிஷியஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கின பிறகு என்ன பண்றாங்கன்னா மௌரிஷியஸ் எங்க ஐலாண்டு இது எங்களுக்கு திருப்பி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1968 இருந்தே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் UN அப்படிலாம் போய் நிறைய பேர்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி எங்களுடைய ஐலாண்டை பிடிச்சி வச்சிருக்காங்க பிரிட்டனை, திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை. அப்புறம் போக போக சப்போர்ட் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. என்ன இருந்தாலும் இது மௌரிஷியஸ் ஐலாண்டு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்தியா மௌரிஷியஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்றதுனால அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவுமே மௌரிஷியஸ்க்கு சப்போர்ட் ஆச்சு. ஏன்னா இது ஆப்பிரிக்காவுடைய கடைசி பிரிட்டன் காலனி அப்படின்றதுனால இதற்கு கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாளும் அந்த நெகோசியேஷன் போய்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பும் ஒரு டீலுக்கு வந்துட்டாங்க. அதாவது மொத்த ஆர்ச்சி பெலகோவையும் தூக்கி நாங்கள் மௌரிஷியஸ்க்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு. ஸோ ஆனால் அதில் இன்னொரு கேட்ச், எப்படி இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது மொத்த ஐலாண்டையும் ஹோல்டு பண்ணி ஒரு கேட்ச் கொடுத்தானுங்களோ அதே மாதிரி இப்போ என்ன கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 60 ஐலாண்டில் ஒரு ஐலாண்டு ரொம்ப பெரிய ஐலாண்டு, அது பேர் டியகோ கார்சியா ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குமா. ஸோ இந்த ஐலாண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UK 1968 இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்களா மௌரிஷியஸ்க்கு. அந்த டைமில் இந்த ஐலாண்டை அப்படியே லீஸ் விட்டாங்க USAக்கு. ஒரு வருஷத்துக்கு 50 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு இவங்க லீஸ் விட்டாங்க. ஸோ யார் இடத்த தூக்கி யாருக்கு லீஸ் விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி லீஸ் விட்டதுனால இப்போ அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் லீஸ் விட்டுட்டோம், ஸோ நீங்கள் அவங்ககிட்ட தான் பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 50 வருஷம் லீஸ். 1968 ஆரம்பிச்ச இந்த லீஸ் பார்த்தீங்கன்னா 2036 முடியுது. ஸோ 2036 இன்னொரு 99 வருஷம் லீஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் சைன் ஆகி திரும்ப கொடுத்துட்டாங்களாமா. என்னதான் இருந்தாலும் அந்த டியகோ கார்சியா ஐலாண்ட் இப்போ US கிட்ட UK கிட்ட தான் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ இதுக்கு அந்த ஐலாண்டை மட்டும் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய ஐலாண்டு. அதுவும் இல்லாமல் அது இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்தியன் ஓஷனுக்கு நடுவில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பொசிஷன் அப்படின்றதுனால US என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக UK கிட்ட பேசி இந்த ஐலாண்டை மட்டும் நம்மளுக்கு முடிச்சு கொடு. ஸோ அப்போ வேர்ல்டு வார் டைமில் நீ எல்லாம் என்கிட்ட கன்னெல்லாம் வாங்கினல, ஸோ அந்த காசெல்லாம் கொடுக்க வேணாம், ஸோ அந்த கடனெல்லாம் கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேக்கா வாங்கி முடிச்சுட்டாங்க இந்த ஐலாண்டை. இப்போ UK மற்றும் US சீக்கிரட்டாக ஒரு டீல் போட்டு அந்த டியகோ கார்சியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஆர்மி பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ அதில் இன்னொரு டீல் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இண்டிஜினஸ் நேட்டிவ் மக்கள் இருப்பாங்களே, அதில் அந்த மொத்த ஆர்ச்சி பெலகோவிலும் உள்ள 2000 மக்களை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அவங்களுடைய வீட்டிலேருந்து வெளியே எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நீ எங்கே வேணா போ, ஆனால் இங்கே இருக்காத அப்படின்னு. அந்த மொத்த ஐலாண்டை காலி பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மொத்த ஐலாண்டையும் காலி பண்ணிட்டு அதில் ஒரு ஆர்மி பேஸை பில்ட் பண்ணியிருக்கு US மற்றும் UK. அந்த ஐலாண்டில் இருந்த மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்தும் இந்தியாவில இருந்தும் உள்ள மக்கள் தான். அதையும் தாண்டி சில இண்டிஜினஸ் மக்கள்லாம் இருக்காங்க. வெளியேற்றப்பட்ட இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பக்கத்தில் உள்ள சீச்சல்ஸ், UK மற்றும் மௌரிஷியஸ்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஐலாண்டில் உள்ளவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மௌரிஷியஸ்ட கூட இணையக்கூடாது, நாங்கள் ஒரு தனி நாடு, நாங்கள் சகோஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் தனி நாடு அப்படின்னு. ஸோ இந்த டீல் பண்ணாங்க தெரியுமா, UK மற்றும் மௌரிஷியஸ் டீல் பண்ணி இந்த மொத்த ஐலாண்டை மௌரிஷியஸ் கொடுத்தாங்களே, அந்த டைமில் இந்த சகோஷியன்ஸ்டே பேசலையாம். என்ன ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ ஸ்ரீலங்கா இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் நமக்கும் விடுதலை கொடுத்தாங்க இப்போ பிரிட்டிஷ். ஸோ ஸ்ரீலங்கான்ஸ்ட பேசாமையே ஸ்ரீலங்காவை தூக்கி அப்படியே நம்ம இந்தியாட்ட கொடுத்துருந்தா என்ன மாதிரி ஆயிருந்துருக்கும்.
அதே மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அங்கே உள்ள பூர்வ குடிமக்களான இந்த சகோஷியன்ஸை விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அவங்களை திரும்ப உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பார் பண்ணியிருந்திருக்காங்க இத்தனை வருஷமா. அதையும் தாண்டி இப்போ அவங்க நாட்டையும் தூக்கி மௌரிஷியஸ்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ஏதோ நல்லவே மாதிரி மொத்த ஐலாண்டையும் நாங்கள் திருப்பி மௌரிஷியஸ்ட கொடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தாலும் ஒரு பெரிய ஐலாண்டான இந்த டியகோ கார்சியா இன்னும் யூஎஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த இடத்துல ஆர்மி பேஸ் அமைக்கிறது மூலியமாக அங்கே தன்னுடைய ஆர்மியை நிப்பட்டி அங்கேருந்து தன்னுடைய படைகளை தேவையான இடத்துல யூரோப் மற்றும் ஏசியாவில் ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு. யூஎஸ் கூட ஆப்கானிஸ்தான் ஈராக்லாம் போய் சண்டை போட்டாங்களா, அப்பெல்லாம் அங்கே உள்ள அந்த ஆர்மிலாம் எங்க இருந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியகோ கார்சியால இருந்து தான் போச்சாமா. யூகேவை பொறுத்த வரைக்கும் எங்க ஊருக்குள்ள இல்லீகல் இமிகிரன்ஸ் வராங்க, நாங்கள் முன்னாடி அங்கேயே பிடிச்சிருவோம், அதனால இங்க எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான பேஸ் அப்படின்றாங்க. ரொம்ப நாள் போராட்டத்து பிறகு இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யூஎன்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில இருந்து அவங்களுடைய மக்களை வெளியே அனுப்புனது தப்பு, இதெல்லாம் சுத்தமாக காலனைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு யூகே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் பண்ணல. இந்த ஒவ்வொரு சகோஷியன்ஸ்க்கும் $3000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப சாகோஸ் ஐலாண்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தா தான் இந்த காசு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த சாகோஸ் ஐலாண்டில் இருந்து துரத்து விடப்பட்டாங்களா அந்த மக்கள்லாம் இங்கே நல்லா வாழ்ந்துட்டு ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு அகதியாக இருக்கிறது அவங்களுக்கு செட் ஆகாமல் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த நாடு ஏற்றுக்க கூட இல்லை. 2002 கூட பார்த்தீங்கன்னா யூகே சில பேருக்கு தான் குடியுரிமை கொடுத்தாங்க, மீது எல்லாரையுமே ஒரு அகதியாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொத்த சாகோஸ் ஐலாண்டையும் தூக்கி மௌரிஷியஸ்ட்டை கொடுத்ததுனால இந்த சகோஷியன்ஸ் திரும்ப தான் தாய்மண்ணுக்கு போவாங்களா அப்படின்றதும் இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கு மௌரிஷியஸ் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காவில் போர் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ ஸ்ரீலங்கன் தமிழர்கள் நிறைய பேர் கனடாவுக்கு போகிறதுக்கு கப்பலில் ஏறி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாகோஸ் ஐலாண்டு பக்கம் அவங்களுடைய படகுல நிறையா லீக் ஆகிருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள யூகே நேவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மக்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு சாகோஸ் ஐலாண்டில் வச்சிருந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலை போல உள்ள இருக்காங்க. அவங்க வெளியவும் அனுப்புறது கிடையாது, யாரும் கேட்கவும் கிடையாது. ஸ்ரீலங்காவும் இவங்களை மீட்கிறதுக்கு வழி பண்ணல. ஏன்னா அவங்க தமிழ் எத்தனிசிட்டி நாட்டை விட்டு ஓடினாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு இப்போ கேட்க யாருமே இல்லையா. ஸோ அவங்க ரொம்ப நாளாக உள்ளே மாட்டிகிட்டு தான் இருக்காங்க. தமிழ் மக்கள் உள்ளே இருக்காங்க. இப்போ அவங்க நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு செக்ஷுவல் அசால்ட்லாம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒரே எய்ம் அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகிறது மட்டும்தான். ஸோ அதுவும் என்ன மாதிரி ஆக போகுது இந்த முடிவுனால அப்படின்னு தெரியல. இந்த சாகோஸ் ஐலாண்டு ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி இவங்களுடைய பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரின்னு கிட்டத்தட்ட ஒரு 12 ஐலாண்டு அவங்க கிட்ட இருக்கு. ஃபாக்லேண்ட் ஐலாண்டு, ஜிப்ரால்டர் போன்றதெல்லாம். இதுக்கெல்லாம் எப்போ விடியோ காலம் கிடைக்கும்னு இன்னும் தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.